ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிளி ஈஸி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ செட்டிநாடு சிக்கன் குழம்பு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். எண்ணெய் சட்டியை வச்சுருங்க. ஒரு 3 பட்டை, சின்ன பட்டை 3 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு 3 கிராம்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா ஜாமானும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் மல்லி விதைகள் போட்டுக்கோங்க. இந்த மல்லி விதைகள் வாசனைக்கு வறுத்து போடும்போது அந்த வாசனை தனியாக தெரியும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நார்மலாக மல்லித்தூளும் ஆட் பண்ணுவோம். இருந்தாலும் இது செட்டிநாடு சிக்கனுங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் ஃப்ளேவருக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வெறும் எண்ணெய் சட்டியில், எண்ணெய்ன்னு எதுவும் சேர்க்க வேணாம், வெறும் எண்ணெய் சட்டியில் நல்லா வறுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. அதை அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த எண்ணெய் சட்டி சூடாகவே இருக்கட்டும். அதே எண்ணெய் சட்டியிலே கண்டினியூவாக ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். ஹீட்டான பிறகு அதில் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டுடுறோம். இருந்தாலும் அந்த குழம்புக்கு சும்மா ஒரு இதுக்காக, ஒரு டேஸ்ட்டுக்காக, ஒரு வாசனைக்காக ஒரு பிரிஞ்சி இலை போட்டுப்போம், ஒரு ஏலக்காய் போட்டுப்போம், ஒரு கிராம்பு போட்டுப்போம், ஒரு பட்டை போட்டுப்போம். போதும். அது வாசனைக்காக தான். அது சூடாகிட்டு இருக்கட்டும். அந்த இடத்துல ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் ஒரு சுற்று போட்டு எடுத்துப்போம். அந்த மிக்சியில் போடுறது நல்ல பேஸ்ட்டியாக அரைக்க வேணாம். சும்மா ஒன்றுக்கு பாதியமாக அந்த மாதிரி இருந்தால் கூட போதும். ஏன்னா பேஸ்ட்டியாக இருந்தால் ரொம்ப ஒட்டும். ரொம்ப பெருசு பெருசாகவும் இருந்தாலும் வதங்க லேட் ஆகும். அதனால் ஓரளவு அரைச்சிக்கிட்டு அதை நல்லா வதக்கிடுறோம். வதங்கின பிறகு நல்லா ப்ரௌனிஷாக வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருப்போம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இது அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போடும்போது பச்சை வாடை போகும். அதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம மிக்சியில் ஒன்றுக்கு பாதியமாக அரைச்சிப்போம். நல்ல பேஸ்ட்டும் வேண்டாம், அதே நேரம் பெருசாகவும் வேணாம். கரெக்டாக அப்படியே ஸ்லோவில் வச்சு ஒரு சுற்று அப்படி விட்டிங்கன்னா இந்த ஒன்றுக்கு பாதியமாக, அப்போ தான் கிரேவி திக்காக அந்த குழம்பு பார்க்கவே நல்லாயிருக்கும். போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டோன்னா இன்னுமே நல்லா வதங்கும். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் நிறையா சாப்பிட்றவங்க இன்னும் கூட போட்டுக்கலாம். இல்லை ஆல்ரெடி மிளகு வேறு போட்டிருக்கோம், அது வறுத்து அரைச்சிடுறோம். இருந்தாலும் காரம் தேவை, இல்லை கம்மியாக இருந்தால் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் காரம் கூட உங்கள் வீட்டுக்கு தகுந்த காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. திக்னஸ்க்காக 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள், தனி மல்லித்தூள் தான். அப்புறம் தனி மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா பவுடர் அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டோன்னே அந்த இருக்கிற அந்த பேஸ்ட்டெல்லாம் இருந்துச்சா அதிலே நல்லா கொஞ்சம் ஓரளவு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா ஒரு பெரட்டி விட்டுங்க. நான் இப்போது ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்து திரும்ப நல்லா கழுவி எடுத்துட்டேன். அப்போ அந்த மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம எப்போதுமே கழுவும் போது அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் இந்த நான்வெஜ் ஸ்மெல்லு கொஞ்சம் இருக்காது. அதுக்காக எப்போதுமே எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு கழுவிடுறது பெஸ்ட்டு. அது நமக்கு மஞ்சத்தூள் எப்போதுமே நல்லது. அதுக்காக அது மாதிரி கழுவுங்க எப்போதுமே நான்வெஜ்ஜை. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர் போட்டுக்கோங்க. தயிர் நமக்கு எப்போதுமே நான்வெஜ் ஐட்டமும் சரி, இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே தயிர் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா உள்ளே இழுத்து கொடுக்கும். அதாவது அந்த சாறு போய் நல்லா வெந்து கொடுத்துரும். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு நமக்கு இந்த தயிர் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கிண்டின பிறகு ஒரு நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா சிக்கன் வேறு ஆல்ரெடி தண்ணி கொஞ்சம் விடும். அது வெந்துட்டுருக்கட்டும். ஒரு பக்கம் ஒரு 15 மினிட்ஸ் வெந்துட்டுருக்கட்டும். அதை மூடி வச்சுருங்க. இந்த பக்கம் அதுக்குள்ளே மிக்சியில் ஒரு அரை மூடி போல் தேங்காய் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டு தட்டில் ஆற வச்சுருக்கோமோ அதையும் எடுத்து உள்ளே போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட்டியாக அரைச்சிடுங்க. அதுக்குள்ளே இங்கே சிக்கன் வெந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. நம்ம கையாலே உடைச்சாலே உரையிற அளவுக்கு நல்ல கண்டிஷனில் வெந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடவே பார்க்க நல்லா அது நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அந்த சமயத்தில் நம்ம இப்போ நல்லா நல்ல பேஸ்ட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய், முந்திரி, அந்த வறுத்து அரைச்சது எல்லாமே பேஸ்ட்டியாக இருக்குது. அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டுனா போதும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் வச்சா கூட போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை ஸ்மெல் போகணும், ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிக்கனும் நமக்கு நல்லா நல்லா வெந்துருச்சு. அதனால் ஒரு 2 to 5 மினிட்ஸ் வச்சு சத்தனாலே கிண்டி வச்சுருந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தலைகள் தூவி விட்டுடும்.
தூவி விட்டுட்டு போதும். நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இனிமேலுக்கு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்கிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. தேங்க்யூ.